இப்போ வடசென்னை தொகுதியோட எம்பியா இருக்கீங்க. உங்களோட பகுதி தென் சென்னை பகுதி அளவுக்கு மாறல அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஒரு எம்பியா உங்களோட தொகுதிக்கு நீங்க செஞ்ச விஷயங்கள் என்னென்ன என்ன சொல்வீங்க சார்? இல்லை, அதாவது நீங்க வட சென்னை தென் சென்னை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1940கள் 50கள் அந்த சுதந்திரம் பெற்ற காலத்துல வந்து வட சென்னை அப்படின்றது தான் சென்னையாவே இருந்தது. அப்போ வந்து தென் சென்னை அப்படின்றதுலாம் ஒரு காடாக ஒரு டெவலப்மெண்ட்ன்றது இல்லாம எதுவுமே ஒரு பொட்டல் காடாகத்தான் இருந்தது அப்படின்ற ஒரு காலகட்டம் அது. அதற்கு பிறகு நீங்க வந்து பொருளாதாரம் அப்படின்றது வந்து அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஷிப்பிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதை சுத்தி தான் இருந்தது. ஆனா காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா மற்ற இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா பல நிறுவனங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது பொருளாதாரத்தில் யாரெல்லாம் நலிய ஆரம்பித்தார்களோ வட சென்னையில் இருந்த பெரும் பொருளாதாரத்தில் இருந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து மற்ற பகுதிகளுக்கு செல்ல செல்ல இது மாதிரி அண்ணா நகர், போயஸ் கார்டன், தென் சென்னை போன்ற பல பகுதிகள் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு கிரவுண்டு நீங்கள் வந்து இப்போ வட சென்னையில் வந்து ஒரு கிரவுண்டு நிலத்தை விற்றீங்கன்னா ஒரு 10 இல்லை 15 கிரவுண்ட் நிலத்தை வந்து நீங்கள் வந்து தென் சென்னையிலேயோ மற்ற பகுதிகளிலோ வாங்க முடியும். அதுதான் பொருளாதார நிலைமையாக இருந்தது. ஆனால் அது காலம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, உழைப்பாளிகள் மட்டுமே இருக்கும் இடம் தென் சென்னை, சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியவர்கள் இருக்கும் இடம் தென் சென்னை, பொருளாதாரத்தில் வளர்ந்தவர்கள் எல்லாம் வெளியில போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுடைய வட சென்னைக்கு அப்படின்றது என்னுடைய பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்றது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சிஎஸ்ஆர் அப்படின்றதன் மூலமாக இங்க வந்து தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 19 கோடி ரூபாய்க்கு இங்க பணிகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விளையாட்டு அரங்கங்கள் போன்ற பல விஷயங்கள், அதே மாதிரி அங்கன்வாடிகள் அப்படின்றதெல்லாம். இதை தவிர வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து திருவொற்றியூர்ல வந்து ரொம்ப நாளாக தீர்க்கப்படாமல் இருந்த ஒரு தூண்டில் வளைவு கட்டும் பணி, அது வந்து ஒரு 150 கோடிக்கான ஒரு பணி. அது ஒரு 15-16 வருஷமா வந்து அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது. அதை வந்து அங்க இருக்கும் அதிகாரிகளிடம் பேசி, அதாவது போர்ட்ரஸ்ல இருக்கிற அதிகாரிகளிடம் பேசி, குறிப்பாக அவர் பேரே சுனில் பானிவால் அப்படின்றவர் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தார். அதற்கு பிறகு நம்ம நீர்வளத்துறை அந்த துறையில் இருக்கும் அதிகாரிகளிடம் பேசி அந்த 150 கோடி ரூபாயில் அந்த தூண்டில் வளைவுன்றது கட்டப்பட்டது. அதே போல வந்து வட சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா 7 ரயில்வே கிராசிங் லைன்ஸ், அதாவது லெவல் கிராசிங் லைன்ஸ் அப்படின்றது இருக்கு. அதாவது ட்ரெயின் போறப்போ வந்து கேட் மூடி திறக்கிறது அப்படின்றது, அதனால பெரும் பாதிப்பு அங்க மக்களுக்கு வந்து நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்போ, குறிப்பாக மருத்துவ அவசரம் அப்படின்லாம் போறதா இருந்தா அந்த நேரமாகுது அப்படின்றது பிரச்சனையாக இருந்தது. அதுல வந்து 3 இடங்களில் வந்து இப்பொழுது அந்த மேம்பாலமோ ஒரு சுரங்க பாலமோ வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது.